ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமார் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் நம்ம குமார் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணமும் நடந்து முடிஞ்ச உடனே ரொம்ப எமோஷ்னலாக நம்ம சக்திவேல் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கப்பா. இனிமேல் யார் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நடக்கணுன்ற அவசியம் இல்லைப்பா. இனிமேல் எல்லார் முன்னாடியும் நான் தலை நிமிர்ந்து நடக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லவும், இதை கேட்டு நம்ம சக்திவேல் வந்துட்டு, இங்கே பாரு குமார், உன் முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சுருக்கேன். நீ இனிமேல் சந்தோஷமாக வாழணும். நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இந்த அப்பா பூரிச்சு போகணும். அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு குமார். நீ சீக்கிரமாக ஒரு குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்லவும், நம்ம குமாருக்கு அப்படியே வெக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுடர் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சுடரு, உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கடையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனோட ஃப்ரெண்டு வராங்க. வந்த உடனே, என்ன மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்க மச்சான், என்ன மச்சான் ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சரவணன் கேட்கவும், இங்கே பாரு மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். ஓ மச்சினிச்சுக்கு கல்யாணம் நடந்திருக்காமே உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காக கேட்குற? இல்லை மச்சான், உன் மச்சினிச்சு ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கா. அதை மறைச்சி தான் இப்போ இன்னொரு கல்யாணத்தை வேற பண்ணியிருக்கா. இன்னொரு கல்யாணம் பண்ணது ஃபோட்டோ வேற என்கிட்ட இருக்கு. அதுவும் என்னோட ஃப்ரெண்டை தான் பண்ணியிருக்கா அப்படின்னு ஃபோட்டோவை காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சரவணன் வந்து அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிட்டு, சரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வராரு. வந்த உடனே, அப்பா கொஞ்சம் கடையை பார்த்துக்கோங்கப்பா, வெளியே போயிட்டு வர வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்னடா வேலை? இல்லைப்பா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா முக்கியமான விஷயம், நான் சொல்கிறேன் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனையும் கூட்டிகிட்டு இப்போது அம்மா அது நம்ம சக்திவேல் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ எல்லாருமே சக்திவேல் வீட்டில் தான் பொண்ணு அழைச்சிட்டு வந்து பால் பழமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வீட்டுக்கு வந்த உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம பாண்டியனை கூட்டிக்கிட்டு நேராக சக்திவேல் வீட்டுக்கு போகவும், டே சரவணா என்னடா ஆச்சு, எதுக்காக நாங்கள் போகணும் நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சரவணன் எல்லாரும் பார்த்து கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம குமார் இருந்துட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்தே நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ பாத்தியா, எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்க பாருடா, உனக்கு நான் சொன்னனா இல்லையா இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதன்னு. இப்போ பாரு, உன் தலையில் ஒரு பெரிய இடியாக நான் போட போகிறேன். அதுவும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட உன்னோட வாழ்க்கை தப்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போ உன்னோட வாழ்க்கை அந்த இடத்துல தொங்குன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு நம்ம குமார் ஒரு பக்கம் கேட்கவும், இங்கே பாருடா, உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் இந்த குடும்பத்தில் போய் மாட்டிக்காத, என்ன மாதிரி ரோடாக சுற்றி நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கணும்னு உன்கிட்ட படிச்சு சொன்னேன். ஆனால் நீ கேட்கல. இப்போ பாரு, நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டேன்னா கண்டிப்பாக நீ ரொம்ப 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 மனசு உடஞ்சு போயிடுவேன் அப்படின்னு கையில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து நம்ம குமார் கிட்ட காட்டுறாங்க. காட்டின உடனே சுடர் இன்னொருத்தர் கூட கல்யாணம் பண்ணிக்கிற ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா கல்யாண பொண்ணு, என்ன உன்னோட காதல் வாழ்க்கையை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியா? உன்னோட காதல் வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். நீ ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்க. அந்த கல்யாணம் பிடிக்காம 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வீட்டுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம், நம்ம தங்கமயிலுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு நம்ம சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, சரவணன் சொல்கிறது எல்லாமே உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர்கிட்ட கேட்கவும், நம்ம சுடர் இருந்துட்டு, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாத வயசில் நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். இப்போது அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தெல்லாம் இல்லை, நாங்கள் எப்போவோ பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம குமாருக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்பா, என்னோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சேப்பா, இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை தான்ப்பா
நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகவும், இதை கேட்ட சக்திவேல் இருந்துட்டு பயங்கர கோவமாக பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, என்னம்மா இது, என்னம்மா ஏதோ உன்னோட குடும்பத்தில் பொண்ணு எடுத்தேன், அதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை நீங்கள் பண்ணுவீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சம்மந்தி, எனக்கே இந்த விஷயம் தெரியாது, இங்கே பாருடி என்னடி வேலை பண்ணி வச்சுருக்க, என்னடி இதெல்லாம், இங்கே பாருமா, என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்புதாம்மா, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் எப்படியோ மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருமா, என்னை மாமா கீமானெல்லாம் சொல்கிறத விட்டுரு, நான் உனக்கு மாமாவாக இருந்தது முன்னாள் மாமா, இப்போ உனக்கு மாமாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நம்ம தங்கமேல் பயங்கர கோபமாக வந்து சுடர் அப்படியே பல்லான்னு கன்னத்திலே அறிகிறாங்க. இங்கே பாருடி, என் தங்கச்சி ஒரு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ காலேஜுக்கு போய் எப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்லையாடி, அதுக்கு தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டியா, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா, என்னடா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாளேன்னு நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன்னோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ உன்னோட வாழ்க்கை கெட்டு போகலை, இந்த பையனோட வாழ்க்கை தான், இவனோட வாழ்க்கை தான் நாசமாக போயிடுச்சு, எப்படி உன்னால் இப்படி ஒரு துரோகத்தை எல்லாருக்கும் பண்ண முடியுது அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் நம்ம தங்கமயில் கேட்டுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்ன மாமா பொண்ணு பார்த்து வச்சுருக்கீங்க, குமாருக்கு கல்யாணமாக நடக்காதுன்னு நினச்சா இப்படி ஒரு பொண்ணை பார்த்தீங்க, குமாருக்கு நல்ல பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் குமாருக்கு இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக அரசியை கூட நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே மாமா, இப்போது நம்ம குமாரோட வாழ்க்கை என்ன ஆகிறது, இப்போது தாலியும் கட்டி முடிச்சாச்சு, நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம குமார் வந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே, இங்கே பாருங்கப்பா, இந்த பொண்ணோடலாம் என்னால் வாழ முடியாதுப்பா, ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்த பொண்ணை இப்போது என்னால் கூட சேர்த்து வாழலாம் முடியாது, எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், இந்த கல்யாணமும் இனிமே என் வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று வேணாப்பா அப்படின்னு சொல்லுவோம். குமார், என்னை மன்னிச்சிரு குமார், நான் தான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் குமார், என்னை மன்னிச்சிரு குமார், இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன், என்னென்ன நாங்கள் 1000 முறை உங்ககிட்ட சொல்லியிருப்போம்ல, இந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு வேண்டான்னு, ஆனால் நீ எதுவுமே கேட்காம யார் பேச்சையுமே மதிக்காமல் இப்படி குமாரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு, எப்படின்னா குமாரோட வாழ்க்கையை இப்படி திரும்ப கொண்டு வர முடியும், இங்கே பாருண்ண, நீ பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு, ஏன்னா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே ரொம்ப அழுதுகிட்டே, இங்கே பாரு குமார், என்னை மன்னிச்சிரு குமார், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், நீ சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணுன்றதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன், ஆனால் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கணும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிரு குமார் அப்படின்னு சொல்லி காலில் விழவும், அப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்னப்பா தப்பு பண்ணீங்க, நீங்கள் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சிங்க, ஆனால் இந்த பொண்ணு நமக்கு எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கணும் சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இங்கே பாருடி, நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை எப்படி பண்ண துணிஞ்ச, ஏற்கனவே ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்குன்னு என்கிட்டயாவது நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் தானே உன் கூட வாழ்க்கை முழுக்க வாழ போகிறேன், அப்படி இருக்கும்போது என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்கே, வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு முறை இப்படி ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் என்ன ஆகணும்னு நீ யோசிச்சு பார்த்தியா, நல்ல வேலை எனக்கு இப்போவே எல்லா விஷயமும் தெரிஞ்சது, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா நான் சூசைட் பண்ணி செத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாங்க, அது முடிஞ்சு போன வாழ்க்கைங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி என்ன சொன்ன, என்னை பார்த்தா அவ்வளோ கேவலமாக தெரியுதாடி, இன்னொருத்தன் வாழ்ந்துட்டு போன வாழ்க்கையில் திரும்ப உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீ எதிர்பார்க்குறியாடி, அது நான் செத்தாலும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே வந்து நம்ம குமார்கிட்ட, இங்கே பாரு மாப்பிள்ள, ஏதோ என் பொண்ணு
ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, அதுக்காக என் பொண்ணையை நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா? என் பொண்ணை தொட்டு தாலி கட்டியிருக்கீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது என் பொண்ணை நீங்கள் தான் வச்சு காப்பாற்றணும் அப்படி சொல்லி தானே எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பொண்ணு கேட்டீங்க. இங்கே பாருங்கள், பொண்ணு கேட்டது உண்மைதான். நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும்ல. உங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அதை மறைச்சு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு எப்படி உங்களால் இப்படியெல்லாம் என்கிட்ட பேச முடியுது? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது. இங்கே பாருங்கப்பா, என்னால் இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நம்ம முத்து வந்துட்டு ரொம்ப கோபமாக, இங்கே பாரு சக்தி, உன்னோட முட்டாள்தனமான முடிவால் அவசரமான ஒரு முடிவால் இப்போ பார்த்தியா குமாரோட வாழ்க்கை எங்கே போய் நின்றுருக்குன்னு. இங்கே பாரு சக்தி, அதனால தான் உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், எங்கள் பேச்சை கேளு, இந்த கல்யாணம் வேணுமான்னு கூட வடிவு பத்திரிக்கை அடித்ததுக்கப்புறம் கூட சொல்லிகிட்டே இருந்தா. நீ அப்பயாவது கேட்டிருந்தா கண்டிப்பாக குமாரோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தியா உன்னோட வாழ்க்கை எந்த நிலைமைக்கு போய் நிற்கிதுன்னு அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் இருந்துட்டு சரவணன் கிட்ட, என்னென்ன இந்த விஷயம் உனக்கு எப்படி நான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, இந்த விஷயம் என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவும் அவன் தான் கொடுத்துட்டு போனான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ அவனோட ஃப்ரெண்டோட என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக தான் இவ கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான ஐயோ, இவ்வளோ பெரிய விஷயம் இந்த குடும்பத்தில், என்னென்ன இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த குடும்பத்தில். பொண்ணை எடுக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய பாவனை. அதுதாண்டா நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆரம்பத்திலே இந்த குமாருக்கு நான் படித்து சொன்னேன், இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்காத, உன் நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், வாழ்க்கையில் ரோடாக நிம்மதியை இழந்து சுற்றுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த குமார் பையன்தான் எதுவுமே கேட்காம இப்போ அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு வெக்கமா இல்லை? எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லவும், வாமா வா, எப்படிம்மா, எப்படி நீ உன் பொண்ணு இந்த பையன் வாழ்க்கையை கெடுச்சிச்சா, இல்லை நான் உன்னோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தனா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உன் பொண்ணு பண்ண பித்தலாட்ட வேலையாக தான் எல்லாரும் முன்னாடியும் நான் நிரூபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் பொண்ணு அப்படியே பண்ணதா கூட இருக்கட்டும், என் பொண்ணு இப்போ தான் ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இப்போ தெரிஞ்சிருந்தோம் இப்படி அவள் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? மனசாட்சிறது ஒன்று இல்லை? என் பெரிய பொண்ணோட வாழ்க்கையை தான் நீங்கள் கெடுத்தீங்க, இப்போ என் சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வச்சுருக்கீங்களே. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் ஒழுங்காக இல்லாத போய் தானே இப்படி உங்கள் பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமாகி இப்படி இருக்குது. உன் பொண்ணுங்களை உனக்கு சரியாக வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவமாக பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் பண்ணது தப்புன்னு தெரியாமல் இப்படி வாய் கூசாமல் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையாம்மா அப்படின்னு கேட்கவும், நம்ம ராஜு இருந்துட்டு, மாமா நீங்கள் அமைதியாக இருங்க மாமா, அவங்க வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, எப்படியும் நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம எதுக்காக வாயை கொடுக்கணும், நீங்கள் அமைதியாக இருங்க மாமா. கதிர், இங்கே பாரு கதிர், எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாரு, அதுவும் சுடர் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள் சுடர், நீங்கள் நல்லா படித்தவங்க தானே, எதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணீங்க? சரி பண்ணிட்டீங்க, இந்த விஷயத்த நீங்கள் வீட்லையாவது சொல்லியிருக்கணும், இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்கிட்டையாவது சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கும் துரோகத்தை பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படிங்க உங்களால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சது அப்படின்னு நம்ம சுடர்கிட்ட கேட்கவும், நம்ம சுடர் அழுதுகிட்டே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம தங்கமயில் பயங்கரமாக கோவத்தோடு வந்து அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடி, நீ நம்ம வீட்லையே நம்ம 2 பேர் தாண்டி நல்ல எண்ணத்தில் இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எல்லாரும் முன்னாடியும் தலைகுனியை வச்சுட்டேடி, எப்படிடி உன்னால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? இனிமேல் உன்னோட வாழ்க்கையை சரி பண்ண முடியுமாடி? உன் வாழ்க்கை இனிமேல் இப்படியே தாண்டி இருக்க போகுது, இனிமேல் யாராலுமே இந்த கடவுளையே வந்தால் கூட உன்னோட வாழ்க்கையை சரி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கேடு கெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கடி அப்படின்னு சொல்லவும், நம்ம
அது யார் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு இங்கே பாருமா சுடரு, உன்னை நம்பி தானே இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்ககிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்போம்ல. இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது இல்லைம்மா. ஏம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த நீ மறைச்ச? இங்கே பாருங்கப்பா, அது முடிஞ்சு போன விஷயம்ப்பா. முடிஞ்சு போன விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் மறுபடியும் அந்த பிரச்சனை பெருசாக தான் ஆகுன்றதுக்காக தான்ப்பா அந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் இருந்து மறைச்சேன். ஆனால் அது இப்படி முடியும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமேல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறது கிடையாது. அதனால தான்ப்பா நான் இன்னொரு கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எனக்கு கல்யாணமே வேண்டான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களோட ஆசைக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு, அடிச்சு நிறுத்தடி, இவ்வளோ கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு எங்கள் எல்லாரையும் தலகுனியை வச்சுட்டு எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? உனக்கு வெக்கமா இல்லை? அசிங்கமா இல்லை? இப்போ பாருடி, ஆளாளுக்கு உன்னத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுதா? நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுனால தலை குனிஞ்சு தானே நிற்க முடியுது. இங்கே பாருடி, உன்னை காலேஜுக்கு அனுப்புனது இதுக்காக தானடி. அவளை காலேஜுக்கு கூட அனுப்பாமல் வீட்டு வேலையை பார்க்க வச்சு உன்னை காலேஜுக்கு அனுப்பினேடி. அப்படி இருந்தும் இப்படி ஒரு காரியத்தை எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கேடி அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம குமார் இருந்துட்டு, என்னம்மா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க மாப்பிள்ள, ஏதோ என் பொண்ணு தெரியாமல் தப்பு பண்ணிட்டா மாப்பிள்ள. உங்கள் காலில் கூட விழுறேன், என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க. நீங்கள் தான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். நீங்கள் தப்போ சரியோ, நீங்கள் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க. இனிமேல் என் பொண்ணுக்கு நீங்கள் தான் புருஷன். அப்படி இருக்கும்போது என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் தான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று வேண்டாம். எப்படிங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து வாழுங்கன்னு வாய் கூசாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்துக்கு சரின்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். குமார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர் இருந்துட்டு குமாரோட காலில் விழுந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் என்னோட புருஷன். நீங்கள் எனக்கு தொட்டு தாலி கட்டியிருக்கீங்க. இனிமேல் யாரையும் என்னால் புருஷனாக ஏற்றுக்க முடியாது. என்னோட கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசித்து கவலைப்படாதீங்க. இனிமேல் அவர் எந்த பிரச்சனைக்குமே வரமாட்டாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். ப்ளீஸுங்க, என்னை மன்னிச்சு இந்த ஒரு தடவை மட்டும் என்னை ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீட்டில் நான் இருக்கேன், ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாரு சத்தி, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே தலையே சுற்றுது, எனக்கு அப்படியே மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் மாறி இருந்துட்டு, என்ன மாமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வடிவு இங்கே பாருங்கள், முதல்ல நீங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை எனக்கு வேண்டாம் வடிவு, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே வெள்ளன்னு வருது அப்படின்னு பயங்கர ஒரு மாதிரி லூஸ் ஆயிடுறாங்க நம்ம முத்துவேலு. இதெல்லாம் பார்த்து சத்திவேலு இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பாக்கியத்துக்கிட்ட இங்கே பாருமா, உன் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்புமா. பண காசுக்கு ஆசைப்பட்டு என் பையனோட வாழ்க்கை கெடுத்துட்டீங்களே. ஏற்கனவே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது நான் பண்ணியிருப்பேன்ல. ஆனால் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. உங்களை சும்மாவே விட மாட்டேன். முதல்ல என் கண்ணு முன்னாடி இருந்து இங்கேருந்து எல்லாரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சத்திவேல் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே தன்னோட அண்ணன்கிட்ட அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே, உன்னோட பேச்சை கேட்காம தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நான் உங்களோட பேச்சை கேட்டிருந்தா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாரு சத்தி, இப்போ கையெடுத்து கும்பிட்டு என்ன பண்ணுறது? இனிமே என்ன நடக்கவும் அதுதான் நடக்கும். உன் பையனோட வாழ்க்கை இப்படியே தான் இருக்கணும்னு இருந்தா இப்படியே தான் இருக்கும். இங்கே பாரு சத்தி, என்னால் எக்காரணத்தை கொண்டும் அந்த வீட்டு பொண்ணை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்க முடியாது. இப்படி ஒரு காரியத்தை பண்ண பொண்ணு கண்டிப்பாக இந்த வீட்டில் வாழ தகுதி இல்லாதவ. நீ என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
ஆனால் கண்டிப்பாக வராதுண்ணே. எனக்கே அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது பிடிக்கல. உங்களுக்கு எப்படி நான் பிடிக்கும்? கண்டிப்பாக நான் உங்களை எல்லாரையும் அனுப்பி வச்சிடறேண்ணே. நீங்கள் கவலைப்படாதீங்க. இது எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் உடம்புக்கே முதல்ல முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு கல்யாணம் ஆகி 1 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த குடும்பத்திலேருந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கண்ணே. அதனால தான் சொன்னோம் இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்காதீங்கன்னு. பார்த்தீங்களா இப்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போது எவ்வளோ மனசுடைஞ்சு போய் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்கன்னு. ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அங்கங்கே தேடி வேறு எங்கேயாவது நீங்கள் பொண்ணை பார்த்துருக்கலாம்லண்ணே. ஏன்னா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க அப்படின்னு நம்ம சத்திவேலை பார்த்து கேட்கவும், கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி, ஏதோ அவசரப்பட்டு என் பையனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு நினச்சி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு என் பையனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய துரோகம் நான் பண்ணோன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை கோமதி. என்னால் கஷ்டத்தை தாங்கவே முடியல. என் பையன் இவ்வளோ உடஞ்சி போய் இருக்கிறதையும் பார்க்க முடியல. என் பையன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். ஆனால் இதுவே என்னோடய பையனோட சந்தோஷத்தை கெடுக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ கடவுளே, இப்போ என் பையனோட வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம மாறி இருந்துட்டு குமார்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு குமார், நீ கவலைப்படாத, உன்னோட வாழ்க்கை கண்டிப்பாக சரியாயிடும். இங்கே பாருங்கம்மா, முதல்ல எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. அந்த வருத்தத்தோட இந்த வருத்தம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா. எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா கூட இப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கோம் நானும் தெரியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு பயங்கரமாக மடியில் படுத்துக்கிட்டு அழுகவும், இங்கே பாரு குமார், நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறத அம்மாவால் தாங்க முடியலடா. அம்மா நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிதாடா இது எல்லாத்தையும் பண்ணி வச்சாங்க. ஆனால் இப்போது நீயே இதனாலே உன்னோட சந்தோஷம் எல்லாமே கெட்டு போச்சாடா, என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்தோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அதாவது நம்ம சத்திவேலோட வீட்டு வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சத்திவேல் வெளியே வெளியே வந்த உடனே நம்ம சுடரோட அம்மா அப்பா அப்புறம் தங்கமயிலன்னு சொல்லிட்டு எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம சத்திவேல் பயங்கர கோவத்தோட, இங்கே பாருங்க, எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? முதல்ல உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து போங்க. இங்கே பாருங்க சம்மந்தி, என்ன இருந்தாலும் உங்கள் பையன் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். எப்படி நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக சொல்லிடலாம்? கண்டிப்பாக நாங்கள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். என் பொண்ணுக்கு ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? உன் பொண்ணு ஃபஸ்ட்டே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கா பார்த்தியா? அவங்க வீட்டில் போய் நியாயத்தை கேளு, இங்கெல்லாம் கேட்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லவும், எங்களால் போக முடியாது. உங்கள் பையனோட பொண்டாட்டி என்னோட பொண்ணு, அப்படி இருக்கும்போது அவளோட சம்மந்தி வீட்டுக்கு அவள் வரதா செய்வா, இங்கே தான் இருக்க செய்வா. நீங்கள் எதுவுமே கேள்வி கேட்க முடியாது, அந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு நம்ம சத்திவேல் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது குமார் வராரு. வந்த உடனே நம்ம பாக்கியம் பேசுறதெல்லாம் கேட்டு கோவப்பட்டு அப்படியே பாக்கியத்தை ஒரே பல்லாருன்னு அரைஞ்சிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ண துரோகத்துக்கு உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். முதல்ல இந்த வீட்டை விட்டு போகலை, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. முதல்ல இந்த வீட்டை விட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு கோவமாக கேட்கவும், என்ன எல்லாரும் எங்களை பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், உங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் கோர்ட்டு கேஸுன்னு அலைய தான் போகிறேன். உங்கள் எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு சந்தி சிரிக்க வைக்கிறதுனா இல்லையான்னு பாரு. இப்போ மட்டும் சந்தி சிரிக்காமையா இருக்குது, எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு தான் போயிருக்காங்க. இங்கே பாரு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ என்ன பண்ணுறதுனாலையும் பண்ணிக்கோ, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு சத்துவேல் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க, நடந்து போச்சு, இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காம இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசிங்க. உங்கள் பையன்கிட்ட போய் சொல்லுங்கள், வருத்தப்படாதங்கன்னு. கண்டிப்பாக உங்கள் பையனோட வாழ்க்கையும் சரியாகும், நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே யாராச்சும் ஆறுதல் பேச மாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்த சத்திவேல் கிட்ட நம்ம கதிர் ஆறுதலாக பேசுவோம். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறி அழுறாரு. என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். ஆனால் என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, என் பையனோட வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கதிருக்கு பயங்கரமாக கஷ்டமாயிடுது. இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக
குமாரோட வாழ்க்கை சரியாயிடும், எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இனிமே அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்களோ ஏது பண்ண போகிறாங்களோ அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோம், அவங்க மேலே தான் தப்பு இருக்குது, எங்கே போனாலும் அவங்கள தான் திட்டுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, குமாரோட வாழ்க்கை அதுவே சரியாயிடும், காலப்போக்கில் எல்லாமே மறைஞ்சிரும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம குமாரோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக சக்திவேல் ஏதாவது முயற்சி பண்ணுவாரா மாட்டாரான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி